அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சோதனைக்கும் நெருக்கடிக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து அவன் பொறுமை காப்பானாக இருந்தால் அதற்கெல்லாம் சுவர்க்கத்தை பரிசாக கொடுப்பான் என்று. சஹாபாக்கள் இந்த உலகத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தால் பொறுமை காப்பார்கள், சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாணவர் அதா பின் அபி ரபாஹ் அவர்களோடு மக்காவிலே நடந்து செல்லுகின்ற நேரம் கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தினால் நடந்து போகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி கஅபாவுடைய திரை சீலையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவனை பார்த்து, சூனவாசிகளில் ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் காட்டட்டுமா என்று கேட்க, காட்டுங்கள் என்று அந்த தோழர் சொல்லுகிற பொழுது, இதோ இருக்கிறாரே இந்த கருப்பு பெண்மணி. நபிகளாருடைய காலத்தில் அந்த பெண்மணி வந்தார். வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உடம்புகள் எல்லாம் கட்டுண்டு நான் அப்படியே கீழே விழுந்து விடுகிறேன். கீழே விழுந்து என்னுடைய ஆடைகள் எல்லாம் உயர்ந்து என்னுடைய மறைவிடங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. என்னுடைய நோய் குணமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியை பார்த்து, பெண்ணே, நீங்கள் விரும்பினால் இந்த நோயோடு பொறுமையாக வாழுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். நீ விரும்பினால் நான் துஆ கேட்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய நோயை குணப்படுத்த போதுமானவன். நான் இந்த நோயோடு வாழ்ந்து பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் தான் தேவை. அல்லாஹு அக்பர். ஆனால் நான் விழுந்தால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் வெளிப்பட்டு மறைவிடங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடுகிறது நபியே, அதற்காக துஆ கேளுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக துஆ கேட்டார்கள். அந்த பெண்மணி போய்விட்டார்கள். எவ்வளவு காலம் அந்த நோயோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எதற்காக? சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இதுதான் சஹாபாக்கள், இதுதான் சஹாபிய பெண்மணிகள்.